மேசராசி அன்பர்களே, 2025 மார்ச் மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு யுகமாற்றமே நடக்க போகுது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்துக்குள்ளே நுழையும் போது உங்களுடைய அந்த அதீத வேகத்துக்கு ஒரு கடிவாளத்தை போட போகிறாரு. மேச ராசிங்கிறது நெருப்பு தத்துவம், செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சது. நீங்கள் எப்போவுமே ஒரு செயலை இப்போவே முடிக்கணும், இன்றைக்கே ஜெயிக்கணும்னு துடிப்பீங்க. ஆனால் இந்த 7.5 வருஷம் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற முதல் பாடம் பொறுமை. இந்த 10 நிமிட வீடியோவில் நாம் எதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய தொழில், வருமானம், குடும்பம், ஆரோக்கியம், எதிரிகள் மற்றும் இந்த சனியால் வர்ற கர்ம வினைகளை எப்படி ஒரு சாதாரண தானம் மூலமாக மாற்றலாங்கிற ரகசியங்களை பற்றி தான். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7.5 சனின்னா அது ஏதோ ஒரு தண்டனை கிடையாது. இது உங்ககிட்ட இருக்கிற தேவையற்ற அகங்காரத்தை அழிச்சு உங்களே ஒரு உண்மையான வைரம் மாதிரி பட்டை தீட்ட போகிற ஒரு பொற்காலம். இந்த காலத்தில் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத புது உலகத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க யாருன்னு சனி பகவான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அது ஒரு கசப்பான உண்மையாக இருந்தாலும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த நீண்ட பயணத்தில் நாம் முதல்ல கவனிக்க வேண்டியது பொருளாதார மேலாண்மை. மேசராசிக்காரங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுல புலி, ஆனால் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் எமோஷனல். யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா யோசிக்காமல் எடுத்து கொடுத்துடுவீங்க. ஆனால் இந்த 7.5 சனி காலத்தில் நீங்கள் கொடுக்குற கைதான் உங்களுக்கு எதிரியாக மாறும். நீங்கள் யாருக்கு உதவி பண்ணுறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை கையாளும் போது ரொம்ப கராராக இருக்க கற்றுக்கணும். இல்லைன்னு சொல்கிறதுக்கு பழகிக்கோங்க. இந்த காலத்தில் புதுசாக கடன் வாங்குறதோ இல்லை யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ உங்கள் கழுத்தை நீங்களே கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி. அதனால் பண விஷயத்தில் 1 ரூபா செலவு பண்ணாலும் 10 தடவை யோசிங்க. அதே சமயம் இந்த 12இல் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பையும் கொடுப்பாரு. அதுதான் அயன சயன ஸ்தானம் மூலமாக வர்ற வெளிநாட்டு யோகம். நீங்கள் உங்கள் பிறந்த ஊரை விட்டு தள்ளி போய் வேலை செஞ்சாலோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணாலோ இந்த சனியோட தாக்கம் உங்களை ஒன்றுமே செய்யாது. ஏன்னா இடம் மாறுறப்ப உங்களுடைய கர்ம வினைகளும் ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகும். இது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக உங்கள் குடும்ப வாழ்க்கை. மேச ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கோபம் கொஞ்சம் மூக்குக்கு மேலே இருக்கும். அதுவும் 7.5 சனி காலத்தில் இந்த கோபம் பல மடங்கு அதிகமாகும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிஞ்சு விழுவீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை துணையோடவோ இல்லை பெத்தவங்களோடவோ தேவையற்ற மனக்கசப்புகள் வரலாம். பேசுகிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் யோசிங்க. ஏன்னா 1 நிமிஷ கோபம் உங்கள் பல வருஷ உறவை பாதிச்சிடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க மேலே காரணமே இல்லாமல் கத்துறது, அவங்கள சந்தேகப்படுறது, இதெல்லாம் இந்த நேரத்தில் நடக்கும். இதை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம்னா, வாரத்தில் 1 நாளாவது குடும்பத்தோடு அமைதியாக உட்கார்ந்து பேசுங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க. அதே மாதிரி தொழில் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளோட வாக்குவாதம் பண்ணுறது, வேலை பிடிக்கலன்னு டக்குன்னு வேலையை விடுறதெல்லாம் இந்த நேரத்தில் பெரிய ஆபத்தில் முடியும். 7.5 சனி காலத்தில் புது வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சொந்த தொழில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கணக்கு வழக்குகளை ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கோங்க. ஏன்னா பணத்தால் உங்கள் நட்பு இல்லை உறவு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் நீங்கள் காட்ட வேண்டிய அக்கறை ரொம்ப ரொம்ப அதிகம். மேச ராசிக்கு சனி 12இல் வரும்போது அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் உடல் சோர்வு, கால்வலி, தூக்கமின்மை இதெல்லாம் சாதாரணமாக வரும். இதையெல்லாம் அலட்சியப்படுத்தாமல் நேரத்துக்கு சாப்பிட்றதும் சரியான தூக்கமும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். செல்போன் பேசிக்கிட்டோ இல்லை வேகமாகவோ வண்டி ஓட்டுறதை முழுசாக தவிர்த்திடணும். ஏன்னா சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு வரலாம்.
எல்லாரும் நம்மளை விட்டு விலகி போகிறாங்களோன்னு தோணலாம். ஆனால் உண்மையிலேயே இது ஒரு சுத்திகரிப்பு காலம். உங்கள் கூட இருக்கிறவங்க யார் உண்மையானவங்க, யார் வேஷக்காரங்கன்னு சனி பகவான் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக காட்டிடுவார். கெட்ட நண்பர்கள் தானாகவே விலகி போவாங்க. அதை நினச்சி வருத்தப்படாமல் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மற்றும் பெயருக்கு சின்ன சின்ன களங்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத தப்புக்கு கூட சில நேரத்தில் பழி சுமக்க வேண்டிய சூழல் வரும். அந்த நேரத்தில் ஆவேசப்படாமல் அமைதியாக உண்மையை நிரூபிக்க பாருங்கள். மேசராசி நேயர்களே, இந்த 7.5 சனி காலத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வழிகள்னு பார்த்தா அது ரொம்ப எளிமையானது தான். சனி பகவான் கர்ம வினைக்கு அதிபதி. அதனால் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காம உங்களால் முடிஞ்ச உதவியை இல்லாதவங்களுக்கு செஞ்சாலே போதும். குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு ஊனமுற்றவர்களுக்கு உணவு வழங்குறது, எள்ளு தீபம் ஏற்றுறது, ஹனுமான் சாலிசா படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மனதைரியத்தை கொடுக்கும். சனி பகவான் ஒன்றும் உங்களை தண்டிக்க வரல, உங்களை பக்குவப்படுத்த வராரு. இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் கற்றுக்க போகிற பாடம்தான் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த 30 வருஷத்தை ஒரு ராஜ வாழ்க்கை மாதிரி மாற்ற போகுது. அதனால் பயத்தை விட்டுட்டு பக்தியோடவும் விவேகத்தோடவும் இந்த காலத்தை எதிர்கொள்ளுங்க. எந்த சனியும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இதுவரைக்கும் நாம் இந்த வீடியோவில் 2025 ஆரம்பிக்க போகிற அந்த 7.5 சனியோட சாதக பாதகங்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்த்தோம். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது ஒன்று தான். சனி பகவான் உங்களுடைய எதிரி கிடையாது. அவர் உங்களுடைய உண்மையான ஆசான். இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு சவாலும் உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்ற போகிற படிக்கட்டுகள் தான். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். உங்கள் உழைப்பு மேலே உங்களுக்கு அதீத மரியாதை இருக்கட்டும். தர்மத்தின் வழியில் நீங்கள் நடக்கிறப்போ எந்த கிரகமும் உங்களை அசைக்க முடியாது. இந்த வீடியோவில் நான் சொன்ன எச்சரிக்கைகளை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களையும் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலம் முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக, ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேசராசி நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இதை கண்டிப்பாக அனுப்பி உஷார் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.